ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்லேயும் ஃபங்க்ஷன் வந்தாச்சு. தங்கச்சி பையனுக்கு 3வது வருஷத்தில் மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷன். கெடா வெட்டி பொங்க வச்சாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு சீர்தட்டெல்லாம் அலங்காரம் பண்ணுவோம்ல, அதுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஜே ராணி ஸ்வீட் ஸ்டால் வந்திருந்தாங்க. இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ போட்டு கொடுப்பாங்க. தட்டத்துக்கு நிறையா வைக்கணும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஹோல்சேலாக வாங்க வந்துட்டோம். எல்லாம் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே தங்கச்சி பெங்களூர்லேருந்து 2 பேருக்கும் மொட்டை போடுறதுனால தங்கச்சி பையனுக்கும் என் பையனுக்கும் 1 மந்த்து தான் டிஃப்ரென்ஸுங்க. ஆனால் நாங்கள் 1 இயர்லேயே மொட்டை போட்டோம். இப்போ வந்து வேண்டுதல் இருந்துச்சு, தம்பி நல்லபடியாக பிறந்தா வந்து மொட்டை அடித்து பொங்க வைக்கிற அப்படின்ட்டு 2 பையனுக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தா. 2 பேருக்கும் ஒரே மாதிரி மொட்டை போட்டு பொங்க வச்சு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டுருந்தோம். அதுக்கு ட்ரையலுக்கு தான் வந்து அவள் எடுத்துகிட்டு வந்தோடனே சைஸ் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டால் அவனுக்கு ஒரே சிரிப்பு, வெக்க தாங்க முடியல. போட்டுட்டு எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணோன்னே அவன் சைலண்ட்டாக வெளியே என்ட்ரி ஆகிட்டான். போய் உட்காந்துட்டு போட்டோ போஸ் கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் தம்பி. ஹேர் எவ்வளோ சில்கியாக வருது பாருங்கள் தம்பிக்கு. மொட்டை போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை, என்ன பண்ணுறது, சாமிக்கு வேண்டிட்டோம், அதனால் கொடுத்து தான் ஆகணும். நேர்த்திக்கடன்லாம் கண்டிப்பாக செஞ்சிடணும். க்யூட்டாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. தங்கச்சிக்கு தேங்க்யூ. இதுதான் அம்மாவோட வீடு, மைதானத்துக்குள்ளே வீடுங்க. ரோட்லேருந்து உள்ளே வரணும், ஒரு 200 மீட்ரு போல் உள்ளே வரணும். நாங்களாம் காலையிலே வந்துட்டோம், தம்பி நானும். அவரும் பாப்பாவும் ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் இப்போ தான் வராங்க. அப்பா கார் வந்தோடனே தலை தெறிக்க ஓடி வரான் தம்பி. தங்கச்சி பையனும் என் பையனும் வெல்கம் பண்ணுறதுக்காக ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்கிறாங்க. கார் மெதுவாக வருது. பாப்பா ஹாய் சொல்கிறா பாருங்கள். இந்த மைதானத்தில் தான் சின்ன வயசுலலாம் நாங்கள் விளையாடுவோம். எந்த ஒரு வண்டி வாகனமும் வராது. இப்போ தான் காரெல்லாம், அப்போல்லாம் வந்து பைக் கூட இருக்காது ஒருத்தவங்க வீட்டில். ஃபுல்லோடு வந்துடுச்சு. கார் வாங்கியும் நம்மளுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு இடமே பத்தலை. இன்னும் லாரி தான் வாங்கணும் போல். இங்கே சொல்லுங்க ஹாய். எல்லோரும் ஒன்றா உட்காந்து இந்த டெக்கரேஷன் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். தங்கச்சிக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. சரி அம்மா நான் அதையும் மாதிரி செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு, இதெல்லாம் அம்மாவோட சைடில் செய்யணும், இத்தனை தட்டு வைக்கணும் அப்படின்ட்டு. அவள் தேவையான தட்டு, மேலே கவரு, ரிப்பன் எல்லாமே பெங்களூர்லேருந்து சிக்பேட்டில் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டா. இந்த ஒரு டால் மட்டும் 350 ருபீஸுங்க. அர்னேஷோட அப்பா அவர் மகனுக்காக அவரே டெக்கரேட் பண்ணார். இது வந்து வெத்தலை பாக்கு செட்டு நான் டெக்கரேட் பண்ணேன். சூப்பராக இருக்கா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்பா, நான், தங்கச்சி வீட்டுக்காரு, பாப்பா எல்லோரும் சேர்ந்து ஃபைனல் அவுட்புட்டாக பிளேட் டெக்கரேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். டால் சூப்பராக இருக்குல்லங்க. எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு நேரமே ஆயிடுச்சு, ஆஃப் டே ஆயிடுச்சுங்க. இது எல்லாத்தையும் பிளேட்டில் போட்டு கவர் பண்ணி அதுக்கு ரிப்பன்லாம் கட்டி விட்டு எடுத்து ஹோல்சேல் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகியாச்சு. நான், பாப்பா, அப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரு, அப்புறம் என் ஹஸ்பண்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். ஆப்போசிட்டில் தான் என் சித்தி வீடுங்க. எல்லோரும் ஒன்றா காரில் கிளம்பிட்டோம். இன்னைக்கு க்யூட்டாக இருக்கா இல்லைங்க. அவளுக்கு போட்டிருக்கிற ஜுவல் செட்டும் சிக்பேட்டில் தான் வாங்கினது. அந்த ஸ்டோன் வந்து அவ்வளோ ஒரு சில்லுன்னு கூலிங்காக இருந்துச்சுங்க. 8 இயர்ஸ் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லி தங்கச்சி ஊருக்கு போனப்போ வாங்கி கொடுத்துருந்தா. பெங்களூரில் வாங்கினது. ஃபைனலாக மொட்டை போடுற இடம் வந்துருச்சு. மாமா வர்றதுக்கு லேட்டானதுனால தாத்தா மடியிலே உட்கார வச்சு நாங்கள் அடிச்சுக்கிட்டோம். ஏதோ பரவாயில்ல, அழுகவே இல்லை. கடைசியில் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸ்டார்டிங்கில் கம்முன்னு உட்காந்துட்டான். கொஞ்சம் தாத்தாவாக இருந்ததுனால அவனுக்கு பயம் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு மொட்டை போடும்போது அருணவ் பயங்கரமாக படுத்து எடுத்துட்டாங்க. அழுன்னு அழுதுட்டு, காரமடை தான் குலதெய்வம், அங்கே தான் ஃபஸ்ட்டு மொட்டை போட்டோம். ரொம்ப அழுது படுத்து எடுத்துட்டான். எங்களை எல்லாம் ஒரு வழி பண்ணிட்டான். பாப்பா திருன்னு பார்க்குறா, என்னடா மொட்டை போடுறாங்க அப்படின்ட்டு.
அப்படியே மொட்டை போடுறவரும் அப்படியே ஸ்மூத்தாக எடுத்து விட்டுட்டார். எப்போவுமே குழந்தைங்களுக்கு அடிக்கும்போது வந்து நம்ம அப்படி இப்படின்னு அம்மிக்கு பிடிச்சாதான் வந்து அழுக ஆரம்பிப்பாங்க. அவர் அப்படியே கையை அழுங்கலாப்பில் வச்சு எடுத்து விட்டார். கடைசியில் தான் அவனுக்கு முடியெல்லாம் மேலே விழுக விழுக அழுக வர மாதிரி ஆயிட்டான். எடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது அர்னேஷுக்கு மொட்டை போட போகிறாங்க. நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் இந்த கோயிலில் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து வேண்டிட்டு போங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கோயில் திருவிழா வந்து வருங்க. அது ஆனி மாதம்தான் வரும். 15 நாள் சாட்டு. பாருங்கள், மாமா வந்தாச்சு, என் தம்பி, சித்தி பையன். நாங்கள் 2 பொண்ணு தான். அது சித்தி பையன். தங்கச்சி பொங்கல் வைக்கிற அவங்க மாமியார், அம்மா, எங்கள் பெரியம்மா எல்லோரும் சேர்ந்து தங்கச்சி பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அவள் இதுதான் ஃபஸ்ட் டைம். பாருங்கள் எவ்வளோ பெரிய குடத்துலலாம் வைக்கிறாங்க. நாங்கள் சின்ன பானையில் வைக்கிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய குடத்துல தான் வைப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஷாலில் வைக்கிறாங்க. நான் வந்து இது செகண்ட் டைம் வைக்கிறேங்க. பாப்பாவுக்கும் வேண்டியிருந்தேன் பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாப்பாவுக்கும் பொங்கல் வச்சு மொட்டையடித்து மணி வாங்கி வச்சேன், நல்லபடியாக பிறக்கட்டும் அப்படின்ட்டு. தம்பிக்கும் அதே மாதிரி வேண்டியிருந்தேன். அதனால் பொங்கல் வச்சு தம்பிக்கு மொட்டை போட்டாச்சு. 15 நாள் வந்து விரதம் இருக்கணும். என்னதான் வந்து நம்ம விரதம் இருந்து சாமியை நல்லா கும்பிட்டுட்டு இருந்தாலும் பொங்கல் வைக்கும்போது அப்படியே கை காலெலாம் உதறும். பொங்கல் நல்லா பொங்குமா பொங்குமா பொங்குமான்ட்டு. எப்போவுமே பொங்கல் வைக்கும்போது வந்து அரிசியை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுருணுங்களாமா. போட்டுட்டு அது நல்லா தண்ணி கலக்கி கலக்கி கையில் கழிஞ்சு கெட்டியாக தண்ணி ஊற்றணுமா. பக்கத்தில் பெரிய குடத்தில் வைக்கிறாங்களோ அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நான் அப்படியே உள்ள தண்ணி விட்டு அப்படியே அலசி ஊற்ற போனேன். அவங்க வந்து நல்லா கழிஞ்சு கெட்டியாக ஊற்றுமா. அப்போ தான் பொங்கல் வந்து பொங்கும்போது நல்லா அப்படியே கெட்டியாக வந்து விழுகும் அப்படின்னு சொன்னாங்க. அரிசி வந்து உள்ளே போகக்கூடாதாம்மா. போச்சுன்னா அப்படியே கொதிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாமி அறிகுறி காட்டுங்களாம்மா. கூட அவங்க சொல்லும்போது நம்பலை. ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததை வச்சு தான் அது கூட உண்மைதான் அப்படின்னு சொல்லி நினச்சேங்க. என்னதான் இருந்தாலும் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போனது முக்கால்வாசி உண்மை. இது கொஞ்சம் வந்து மூட நம்பிக்கையாக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் சாமிக்கெல்லாம் செய்யும்போது ப்ராப்பராக விரதம் இருந்து வந்து செய்யுங்க. பொங்கல் பொங்க போகுது. அந்த ட்ராப்பாக வந்து தண்ணி விழுகக்கூடாதான். அப்படியே மேலே பால் மாதிரி பொங்கி வந்து அப்படியே குப்புன்னு கீழே விழுகணும் அப்படின்னு சொன்னாங்க. கடவுளேன்னு வேண்டிக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம். கடைசியாக வந்து பொங்கல் நல்லபடியாக எல்லா பக்கமும் வந்து விழுந்து பொங்குச்சு. மனசுக்கே வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. அந்த தருணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர்த்துக்கு பொங்கல் பொங்கும்போது அப்படியே சாமி வந்து ஆடுனாங்க. அப்போ தான் தெரிஞ்சது, ஓ தெய்வீக சக்தின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே எல்லா பக்கம் பொங்கிடுச்சு. சாமி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கொஞ்சமாக எடுத்து 3 சுற்று சுற்றி உள்ளே வந்து கொஞ்சமாக போடணும் அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து விட்டுட்டு மற்ற அரிசியெல்லாம் போட்டுறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்படியோ பொங்கல் நல்லபடியாக வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தோம் கொண்டு போய் பூஜை பண்ணுறதுக்காக. நான் பெரிய அக்கா, சின்ன அக்கா, அப்புறம் எங்கள் பெரியம்மா எல்லாம் ஒன்றா சேர்ந்து பூ கட்டிகிட்டு இருந்தோம். அப்படியே தம்பி நடுவில் உட்கார வச்சுட்டு அக்கா பொண்ணுகளாம் சேர்ந்து அவனுக்கு கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க காதில் பூவை வச்சு விட்டுட்டு. அதுக்கும் அவன் கம்முன்னு உட்காந்துட்டாங்க. இதான் பெரிய அக்கா பொண்ணு, ஹாய் சொல்கிறவ. பெரிய அக்காவுக்கு ஒரே பொண்ணு, சின்ன அக்காவுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும். இவ செகண்ட் ஹாய் சொல்கிறவ சின்ன அக்கா பொண்ணு. எங்கள் பெரியம்மாவுக்கு 2 பொண்ணு, எங்கள் அம்மாவுக்கும் 2 பொண்ணு, எங்கள் சித்திக்கு மட்டும் பையன் 1 பொண்ணு 1ங்க. இது அப்பா வீட்டு சைடு. எல்லோரும் திருவிழானா தான் ஒன்றா சேர முடியுது. இப்போல்லாம் சின்ன வயசுலலாம் எல்லாம் ஒன்றா விளையாடிட்டு ஒரே வீட்டில் இருந்த மாதிரி இருப்போம். டெய்லி ஈவினிங் ஆனால் பெரியம்மா வீட்டுக்கு போயிடுவோம் நியாயம் பேசுகிறதுக்கு. இப்போல்லாம் திருவிழாவுக்கு கூட மீட் பண்ணுறது அரிது மாதிரி ஆயிடுச்சுங்க. எல்லாம் ஸ்கூலு காலேஜு குழந்தைங்கள்லாம் வந்து போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு மீட் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது.
அப்புறம் ஃபைனலாக வந்து காது குத்துறதுக்கு மாமா வந்துட்டார், ஹீரோ வந்துட்டார். மாமா இல்லாமல் மொட்டை அடிக்கக்கூடாது, காது குத்தக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சது இன்னுமே ஃபாலோ பண்ணுறாங்க. சீர்தட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. கெஸ்டெல்லாம் வந்தாச்சு, கோயிலே வச்சு காது குத்திட்டோம். காது குத்தும்போது பயங்கரமாக அழுதுட்டார் அருணேஷ். அப்படியே ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுங்க. இவங்க வந்து மைசூரில் இருக்காங்க. எங்கள் சித்தப்பா சித்தியும் தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி. மாமா மடியில் உட்காந்துட்டாரு, தாத்தா மடியில் அருணம் உட்காந்துட்டாரு. நிக்கி குட்டி அந்த பக்கம் உட்காந்துட்டாங்க. அந்த ஊசி பார்த்தோன்னே அருணேஷ் அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்போதைக்கு தான் அழுதுட்டு இருந்தான் பயங்கரமாக. காது குத்தி முடித்த உடனே அப்படியே அழுகை ஸ்டாப் பண்ணிட்டான். எங்கே போச்சுன்னே தெரியல அந்த அழுகை. சுற்றி எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வச்சு ஒரே அமுக்கு, ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க. பாவம் சின்ன குழந்தை, ஒரே குத்து அமுக்கி குத்திட்டாங்க. இப்படி திருவிழா நல்லபடியாக முடிஞ்சு. இதோட நெக்ஸ்ட் பாட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க, கெடா விருந்தோட. நீங்களும் கெடா விருந்துக்கு கண்டிப்பாக வாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம், நல்லபடியாக காது குத்தியாச்சுன்னு சொல்லிவிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களுக்கும் முய் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நலங்கு வச்சாங்க. ஃபஸ்ட்டு தாத்தா பாட்டி தான் வந்து நலங்கு வச்சு சீர் வைக்கணும். அவங்க தான் ஃபஸ்ட்டாக அவளுக்கு ப்ரேஸ்லெட் கொடுத்தாங்க. அடுத்தடுத்து கெஸ்டெல்லாம் வந்தாங்க. தேங்க்யூ.